தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் தீபா இவங்க 2 பேருக்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற உண்மை சிவனாண்டி சந்திரா இவங்க 2 பேருக்கும் தெரிய வருது. அதுவும் ஃபோட்டோ ஆதாரத்தோட. இந்த விஷயத்தை பற்றி இவங்க 2 பேரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொன்னாங்களா இல்லையா, இவங்களுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோட். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி கார்த்தியுடைய பிறந்தநாள். ஸோ அதற்கான எல்லா வேலைகளையும் இங்கே ஒத்தாலாம் ரேவதி தான் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாளும் தான் மனசில் இருக்கிற காதலை சொல்ல முடியாமல் போனதுக்கு இன்றைக்கி எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஹாலுக்கு வராங்க. கார்த்திக்கு பிறந்தநாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ இங்கே சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க கார்த்தியை தட்டி எழுப்பி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ ராஜா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அவருடைய பர்த்டேவை அவரே வந்து மறந்து போகிறாரு. அந்த இடத்துல எல்லாருமே ராஜாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரேவதி கார்த்திக்காக புது ஷர்ட் எடுத்து கொடுத்து போட்டுட்டு வர சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த லெட்டரை படிப்பார் அப்படின்னு ஆவலோட ரேவதி எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த லெட்டரை வந்து கார்த்திக் கவனிக்க மாட்டார். அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வராங்க, கேக் வெட்டுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அதை கொடுக்குறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல கார்த்திக் எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. கார்த்தியுடைய பிறந்தநாள் அதுவுமா செங்க சூளையில் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னு இங்கே அந்த பொறுப்பை மயில் வாகனத்துக்கிட்ட தான் சாமுண்டீஸ்வரி ஒப்படைக்கிறாங்க. மயில் வாகனம் ஒரு பக்கம் அந்த லிஸ்ட்டை வந்து போட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேரும் கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ போன இடத்துல கார்த்திக் பேரில் அர்ச்சனை அன்னதானம்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளும் ரேவதி ஒரு பக்கம் செய்துட்ருக்க, இன்னொரு பக்கம் மயில் வாகனம் மல்லிகை லிஸ்ட்டை வந்து போட்டுட்ருக்காரு. அந்த சமயம் வந்து பேனா எழுதாமல் போகுது. அப்போ தான் கார்த்தியோட ரூமில் இருக்கக்கூடிய அந்த லெட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேனாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மயில் வாகனத்துக்கு ஃபோன் வருது. ஸோ பேசிகிட்டே பார்த்திங்கன்னா அந்த மல்லிகை சாமான் எழுதின பேப்பரை மடித்து அந்த டேபிள் மேலே வைக்கிறாங்க. ஸோ ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் மல்லிகை சாமான் எழுதின லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போகாமல் ரேவதி எழுதக்கூடிய காதல் கடிதத்தை எடுத்துகிட்டு கடைக்கு கொண்டு போய் மல்லிகை கடை அண்ணாச்சிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவர் அதை படித்து பார்த்துட்டு மயில் வாகனத்தை திட்டி அனுப்பி விட்றாங்க. இவர்கிட்ட மல்லிகை சாமான் தானே வாங்க வந்தோம், இவர் என்னமோ அவர் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுத்த மாதிரி இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் கோவிலுக்கு போயிட்டு வந்த கார்த்திக் ரேவதி ஸோ இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் கூடி துர்காவுடைய என்கேஜ்மெண்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எல்லா பொறுப்புகளையும் இங்கே கார்த்திகிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. இந்த சமையல் வேலை இது எல்லாத்தையுமே மயில் வாகனத்துக்கிட்ட ஒப்படைக்க, மற்ற எல்லா வேலைகளையும் கார்த்திகிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவ்வளோ நாளும் கார்த்திக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த சந்திராவும் ஸோ அந்த இடத்துல கார்த்தியை புகழ்ந்து வந்து பேசுகிறத பார்த்து ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேருக்குமே சந்தேகம் வருது. ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க வெளி காட்டிக்க மாட்டாங்க. இவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துர்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிட்டே பேசி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின சித்தி இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. ரேவதி சொன்னது கரெக்டு தான், இவங்க நல்லவங்களே கிடையாது, படு மோசம் கெட்டவங்க அப்படின்னு துர்கா வந்து சந்திராவை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ரேவதி ஜானகியை பார்க்க வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்த இடத்துல தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட், நீங்கள் 2 பேரும் வந்துடணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி கார்த்தியுடைய பிறந்தநாள் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி மாப்பிள்ளைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் உடனே மைதிலி வந்து கால் பண்ணி பர்த்டே விஷஸ் வந்து சொல்கிறாங்க. ஜானகி மைதிலி 2 பேருமே வந்து பர்த்டே விஷஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபோன் பேசி முடித்த அடுத்த செகண்ட் சந்திராவுடைய என்ட்ரி. ஸோ சந்திரா பார்த்தீங்கன்னா மீண்டும் கார்த்திகிட்ட சவால் விடுக்கிறாங்க. அதாவது நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறேன், ஓ வாயாலேயே அக்கா கிட்ட வந்து நீ ராஜா சேதுபதியுடைய பேரன்தான் அப்படின்றத ஓ வாயாலே நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி சவால் விட, அதையும் பார்க்கலான்னு எதிர்த்து கார்த்தி சவால் விடுறாரு. சந்திரா இவளை கான்ஃபிடென்ஸாக சவால் விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோடில் சந்திரா தீபாவுடைய ஃபோட்டோவை சிவனாண்டிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. சிவனாண்டியும் அந்த தீபா யார், தீபாவுக்கும் கார்த்திக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அந்த ஜானகிக்கும் கார்த்திக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒட்டுமொத்த விவரத்தையும் சேகரித்து ஃபோட்டோ ஆதாரத்தோட சந்திரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லலாம் அப்படிங்கும்போது சந்திரா அதுக்கு ஒரு பிளான் வந்து போடுறாங்க. ஸோ இங்கே துர்காவுடைய என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இந்த என்கேஜ்மெண்ட்டில் இந்த ஃபோட்டோ ஆதாரத்தை கொண்டு போய் அக்கா கிட்டே காட்டினோம்னா அவன் வாயாலேயே உண்மையை வந்து சொல்லித்தான் ஆகணும், அன்னைக்கே அவனுக்கு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சந்திரா ஒரு பிளானை போட்டு தான் இங்கே கார்த்திகிட்ட அவ்வளோ தைரியமாக வந்து சவால் விடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒட்டுமொத்த குடும்பமும் மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே துர்காவுடைய என்கேஜ்மெண்ட் ரொம்ப பரபரப்போடு போயிட்டுருக்கு.
ஒரு பக்கம் சந்திரா ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, ஸோ மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடச்சிரும், மாப்பிள்ளைக்கு ஆதாயம். ஆனால் மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவாக நடிக்க வந்தவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை வந்து போடுறாங்க. அதாவது சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் அவங்க 10 லட்சம் ரூபாய் ரொக்கமாக பணம் கேட்குறாங்க. இப்போது இந்த கல்யாணத்துக்காக நாங்கள் நிறைய செலவு பண்ணிட்டோம், ஸோ எங்கள் இதில் வந்து பிஸ்னஸில் மாட்டிக்கிச்சு, உடனே பணம் எடுக்க முடியல, எங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்ல என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன்னு சாமுண்டீஸ்வரி வாக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ரேவதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்யாணத்தில் தான் ரொம்ப சந்தோஷமாக ராஜா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியல, ஸோ இங்காவது நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆசையில் ஸோ ஃபோட்டோ எடுக்கிறவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்து ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோட் அப்படின்றது கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மையும், ஜானகி தான் அவங்களுடைய அத்தை அப்படின்ற உண்மையையும் இங்கே சந்திரா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி கிட்ட அதை சொல்லலை. காரணம் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கால நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.